9 months. 9 மாதங்கள். Unimaginable. நாம் நினைக்காத அளவுக்கு terrible times. பயங்கரமான காலங்கள். tough times. மிகவும் பயங்கரமான challenging மோசமான times. சவால் நிறைந்தது. so many losses. எவ்வளவற்றை இழந்து விட்டோம். lives were lost. இதோ வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர். are you here? இங்கே தான் இருக்கீங்களா? but still ஆனாலும் கூட you could make it. உங்களால் இங்கே வர முடிந்தது. you could make it. உங்களால் இங்கே வர முடிந்தது. you did not earn this day. இந்த நாளை நீங்கள் சம்பாதிக்கவில்லை. I did not earn this day. நான் இந்த நாளை சம்பாதிக்கவில்லை. you did not work for this day. இந்த நாளுக்காக நீங்கள் உழைக்கவில்லை. I did not work for this day. இந்த நாளுக்காக நான் உழைக்கவில்லை. God by his pure grace அவருடைய சுத்த கிருபையினாலே has added another month, இன்னொரு மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். another new day, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறார். another new week, இன்னொரு வாரத்தை with a கொடுத்திருக்கிறார். heart of gratitude. இதோ உள்ளம் நிறைந்த நன்றியோடு கூட we have come here இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். to give our best worship. நம்மளுடைய அந்த சிறந்ததான அந்த ஸ்தோத்திர பலியை He கொடுக்கும்படியாக deserves the best. அவர் சிறந்ததையே அவருக்கு கொடுப்போம். best worship. இதோ மிகவும் சிறந்த அந்த I ஆராதனை. said best worship. சிறந்த ஆராதனை. Hallelujah. Give him the best now. இப்பொழுதே கொடுங்கள். those who are watching us online, இந்த ஆன்லைன் நிலையங்கள் மூலமாக you are not just watching. இதை நீங்கள் அங்கே உட்கார்ந்து பார்த்து மட்டும் we are not here to entertain you. இது உங்களை இங்கே வைத்து உங்களை என்டர்டெயின் செய்ய நாங்கள் we வரவில்லை. encourage you to join us in worship. உங்களையும் கூட உற்சாகப்படுத்துகிறோம் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள. don't just sit in a sofa and be entertained. அந்த சோஃபாவிலே உட்கார்ந்து கொண்டு மட்டும் பார்த்து விடாதீர்கள். no you just join us. எங்களோடு கூட சேர்ந்து God will never disappoint you. இதோ உங்களை ஒரு காலம் அவர் ஏமாற்றம் அடைய He செய்ய has a மாட்டார். special word for you. உங்களுக்கென்று ஒரு பிரத்யேக வார்த்தையை a வைத்திருக்கிறார். very special, a very specific. மிகவும் பிரத்யேகமான ஒரு ரேமா வார்த்தையை வைத்திருக்கிறார். God's word comes seeking you. இதோ தேவ வார்த்தை உங்களை நாடி தேடி வருகிறது. knocking your heart's door. இதோ உங்களுடைய இருதயத்தின் வாசல் கதவை தட்டும்படியாக be willing to open the door. அந்த கதவுகளை நாம் திறந்து கொடுக்க வேண்டும். receive his word with thanks. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். give him glory. அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். hallelujah. second Chronicles chapter number 23. இரண்டாவது நாளாகமம் 23வது அதிகாரத்திலே verse கூட number 1 onwards. அந்த 1வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால் after Ahaziah's son Joash இந்த அகசியாவின் மகன் யோவாஷ் என்கிறவர் had hidden in the temple for 6 years. இதோ அவன் அந்த ஆலயத்திலே வைத்து 6 வருடங்கள் அவன் இருந்தபொழுது Jehoiada the priest knew that something had to be done. அந்த யோய்தா என்கிற அந்த அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தது. so he made sure he had the support of several army officers. ஆகவே அங்கு இருந்த 100 பேருக்கும் மேலான அதிபதிகளுடைய அவர்களை நோக்கி பார்த்தான். this is the story about King Ahaziah. இதுதான் அகசியா ராஜாவின் கதையாக இருக்கிறது. and his mother called Athaliah. அந்த தாயின் பேர் அத்தாலியா. and his son called Joash. அந்த மகனின் பேர் ஜோவாஷ். and this family's relative the priest called Jehoiada. இந்த யோய்தா என்கிற அந்த ஆசாரியன் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். they were godless family. இது அவர்கள் தேவனற்ற ஜனங்களாக இருந்தார்கள். they ruled God's people. ஆனால் தேவ ஜனங்களை ஆளுகை செய்தார்கள். this family were so wicked. இந்த குடும்பம் மிகவும் ஒரு மோசமான குடும்பம். so ungodly. அவர்கள் தேவனற்ற குடும்பமாக இருந்தார்கள். so power hungry. இது அவர்கள் அந்த எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று hungry for authority. அந்த அதிகார பசி அவர்களுக்குள்ளாக இருந்தது. hungry for power. அந்த அதிகார பசி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். imagine such a kind of leader ruling God's people. சற்று யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள் அந்த இடத்தில் ஆளுகை செய்தால் how எப்படி the இருக்கும்? people's condition would be. அங்க இருக்கிற ஜனங்களின் நிலைமை எப்படியாக they இருந்திருக்கும்? cannot grow. அவர்களிடத்தில் வளர்ச்சிக்கு இடமில்லை. they cannot be free to do anything. அவர்கள் சுதந்திரமாக எதையுமே செய்ய முடியாது. they cannot prosper. அந்த இடத்தில் அவர்கள் செழிப்புக்கு வாய்ப்பில்லை. they cannot experience peace. அந்த இடத்தில் சமாதானம் நிறைந்ததாக இல்லை. because the kingdom ஏனென்றால் அந்த ராஜ்யமானது was in such a evil king. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவின் இடத்தில் அந்த ராஜ்யம் இருந்தது. hands of an evil king. அந்த ராஜாவின் துர்குணம் நினைந்த அந்த ராஜாவின் கரங்களில் இருந்தது. and he was killed. அவன் இப்படியாக கொல்லப்பட்டான். Ahaziah was killed.
அகசியா ராஜா கொல்லப்பட்டான். After Ahazia was killed, இப்படியாக அகசியா ராஜா கொல்லப்பட்ட பிற்பாடு and his sons should inherit the throne. அந்த அவனுடைய மகன்கள் அந்த ராஜ்யத்தை பற்றிக்கொள்ள வேண்டும். One of his sons should inherit the throne. அவனுடைய மகன்களில் ஒரு மகன் அந்த ராஜ்யத்தில் உட்கார வேண்டும். But something else happened. ஆனால் வேற ஏதோ ஒன்று நடந்தது. Though he had sons, அவனுக்கு மகன்கள் இருந்தாலும் கூட no one could inherit father's throne or kingdom. இப்படியாக அந்த ராஜாவையும் அந்த ராஜாவின் ராஜ்யத்தை கைப்பற்றும்படியாக யாரும் வர முடியவில்லை. The reason is, அதற்கு காரணம் என்ன? Ahazia's mother Athaliah, அந்த அகசியா ராஜாவின் தாயான அத்தாலியாள் she gave him wicked counsel. அவளுக்கு துர் ஆலோசனைகளை கொடுத்தாள். He received wicked counsel from his childhood days. அவனுடைய சிறு பிராயத்தில் இருந்தே தாயினிடத்திலிருந்து துர் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டான். After Ahazia was killed, அகசியா ராஜா கொன்றப்பட்ட போது Ahazia's mother Athaliah, she had an eye on the throne. அந்த அகசியா ராஜாவின் அந்த தாய் அத்தாலியாளுக்கு அந்த ராஜ்யத்தின் மேல் ஒரு கண் இருந்தது. She was so power hungry. அவள் எப்படியாவது அந்த ராஜ்யத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று Somehow நினைத்தாள். she wanted to take the throne. எப்படியாவது அந்த சிங்காசனத்திலே உட்கார வேண்டும் என்று If நினைத்தாள். someone is so power hungry, இப்படியாக அதிகார வெறியோடு இருக்கிற ஒருவர் if someone's eyes are on the throne, இப்படியாக அந்த சிங்காசனத்தின் மேல் கண் இருந்த பொழுது they would go to any extent அவர்கள் எதை செய்து to வேண்டுமானாலும் do anything, எதை செய்து வேண்டுமானாலும் to push anyone, யாரையும் தள்ளிவிட்டு to oppress anyone, யாரையும் நிந்தித்து விட்டு to pull anyone, யாரையும் இழுத்து விட்டு or even to kill anyone. யாரையும் கூட கொலை செய்து போடுவார்கள். Their eyes are so blinded. இப்படியாக அவர்கள் கண்கள் They would குருடாக்கப்பட்டிருந்தது. kill even their own family members. குடும்பத்தாய் சார்ந்தவர்களை கூட கொன்று போட்டு She did the விடுவார்கள். same. அதே தான் இந்த அத்தாலியா செய்தாள். She killed her sons, children. இப்படியாக தன் மகனுடைய பிள்ளைகளை எல்லாம் கொன்று She போட்டாள். killed all her grandchildren, இப்படியாக தன் பேர பிள்ளைகள் அனைவரையும் கொன்று போட்டாள். so that she can be sure of the kingdom or throne. இப்படியாக கொன்று போட்ட அந்த ராஜ்யத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் Such என்று an evil, wicked queen. இப்படியாக துர்குணம் நிறைந்த ஒரு ஸ்திரீயாக அவள் She இருந்தாள். killed all her grandsons, இப்படியாக பேர பிள்ளைகள் அனைவரையும் அவள் கொன்று and she போட்டாள். took the throne. கொன்று போட்டுவிட்டு அந்த ராஜ்யத்தையும் She கைப்பற்றினாள். reigned for 6 years. 6 வருட காலம் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்தாள். Imagine the tough times the citizens went through. அந்த கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த பிரஜைகள் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில They were இருந்திருப்பார்கள். waiting for a change. அவர்கள் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என்று காத்து They were கொண்டிருந்தார்கள். asking God to overthrow this evil, wicked queen. அவர்கள் தேவனிடத்தில் நோக்கி எப்படியாவது இந்த ராணியை தள்ளி போட வேண்டும் Maybe என்று they were பிரார்த்தித்தார்கள். praying. எப்படியாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Maybe they were fasting. இப்படியாக உபவாசித்துக் கொண்டிருக்கலாம். Maybe they were waiting in the presence of the Lord, seeking Him. இப்படியாக தேவ பிரசன்னத்திலே காத்திருந்து ஜெபித்துக் For கொண்டிருந்தார்கள். days, weeks, months and years. இப்படியாக நாட்கள், வாரங்கள், வருட கணக்காக காத்திருந்தார்கள். In the meantime, ஆனால் இந்த நாட்களிலும் கூட this Ahazia's relative called Jehoiada, இந்த அகசியா ராஜாவின் உறவினரான யோய்தா என்பவர் he was a priest. அவன் ஆசாரியனாக இருந்தார். He was very, very committed priest. அவர் மிகவும் ஒரு நல்ல ஒரு ஆசாரியனாக இருந்தார். He took one of Ahazia's little baby boy. இப்படியாக அகசிய ராஜாவின் ஒரு சின்ன பிள்ளையை எப்படியோ எடுத்துக்கொண்டு Other children were killed. மற்ற பிள்ளைகள் எல்லாம் கொன்று And போடப்பட்டார்கள். this priest ஆனால் இந்த ஆசாரியரோ took this little baby boy, இந்த சிறு பிள்ளையை கூட எடுத்துக்கொண்டு born to Ahazia, அகசிய ராஜா இடத்தில் சென்று hid him somewhere அந்த இடத்தில் ராஜ்யத்தை விட்டு எங்கோ மறைத்து ஒளித்து வைத்தான். to save his life, அவனுடைய ஜீவனை காக்கும்படியாக. so that after some time ஆகவே சில காலங்களுக்கு he would பின்பாக become the king. இந்த சிறு பிள்ளை ராஜாவாக ஆகும்படியாக And 6 years 6 வருடம் கழித்து turn to someone and say enough is enough. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். பாஸ்டர் நான் அதான் சொல்லிட்டு இருக்கறேன்னு சொல்றீங்களா? Are you saying I am saying the Enough same is thing? enough. போதும் போதும். 6 years suffering. 6 வருட காலம் துன்பப்பட்டது போதும். 6 years tough time. 6 வருட காலம் இருந்த கஷ்ட காலங்கள் 6 போதும். years tribulation. இப்படியாக இருந்த கஷ்ட காலங்கள் போதும். Unable to move out freely. வெளியிலே உலாவ ஃப்ரீயாக போக முடியாத ஒரு சூழ்நிலை. So they were expecting God to intervene. இப்படியாக தேவன் எப்படியாவது அந்த சூழ்நிலையிலே இடைப்படுவார் என்று நினைத்தார்கள். They were expecting God to do some miracle. அந்த இடத்தில் ஏதோ ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். Just kill this evil queen. எப்படியாவது இந்த துர்குணம் நிறைந்த ராணி ஒழிந்து போக 6 வேண்டும். years. 6 வருட காலங்கள். And time came. ஆனால் அந்த சமயமோ வந்தது. This priest Jehoiada, இந்த ஆசாரியன் ஓய்தா என்பவர் he said something should be done. ஏதோ ஒரு
காரியம் செய்ய வேண்டும் என்று Bible சொன்னார். says வேதத்தில் கூட நாம் he பார்க்கிறோம் decided to act. அவர் செயல்பட தீர்மானித்தார் என்பதை Verse நாம் number பார்க்கிறோம். 3, he said, he decided to act. அந்த மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த ஆசாரியர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய So முற்பட்டார். my theme or topic is இன்றைக்கு என்னுடைய தலைப்பும் கூட God works தேவன் எப்பொழுது கிரியை செய்வார்? when you act. நீங்கள் கிரியை செய்யும் பொழுது. Turn to somebody and say, God works தேவன் செயல்படுவார் என்று when சொல்லுங்கள். you act. நீங்கள் செயல்படும் பொழுது You may be asking for a miracle. நீங்கள் ஒருவேளை ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கலாம். You may be asking for God to open the doors. ஒருவேளை தேவன் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் You may be நினைக்கலாம். asking for a supernatural provision. ஏதோ ஒரு காரியம் அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கலாம். You may be asking God to change the situation upside down. உங்களுடைய சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றி போட வேண்டும் என்று You காத்திருக்கலாம். may be asking for God to bring a divine connection. ஏதோ ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு அந்த இடத்திலே ஒரு தொடர்பை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கலாம். God is a prayer answering God. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிற தேவன். He will never rest. அவர் அவர் அமைதலாகவே இருக்க மாட்டார். 24/7. 24 மணி நேரம் 7 நாட்கள் He works for you and I. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உழைத்துக் கொண்டே இருக்கிறார். But God will never work. ஆனால் தேவன் எப்பொழுது செய்யப்பட மாட்டார்? God will never intervene அவர் எப்பொழுது அந்த இடத்தில் இடை கட்ட மாட்டார் unless you decide to act. நீங்கள் செயல்படவில்லை என்றால் God works தேவன் எப்பொழுது செயல்படுவார்? when you decide to act. நீங்கள் செயல்படும் பொழுது. Hallelujah. Hallelujah. I can stand here and say, நான் இந்த இடத்தில் நின்று கொண்டு சொல்லலாம். I was listening to one prophetess இதோ நான் ஏதோ ஒரு செய்தியை கூட நான் ஒரு தீர்க்கதரிசியானவர் சொல்வதை on கேட்டேன். TV. She is saying, அந்த தொலைக்காட்சியிலே வைத்து இப்படியாக she அவர் is telling சொல்கிறார். her congregation, அவர் சபையை பார்த்து இப்படியாக சொல்கிறார். this December இந்த டிசம்பர் மாதத்திலே God is going to bring supernatural grocery packet. இதோ இந்த மாதத்திலே வைத்து இயற்கை அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை It சந்திப்பார். will be delivered to your doorstep. உங்களுடைய கிராசரி கூட் உங்களுடைய வீட்டு வாசலிலே வந்து சேரும். Just collect it. அதை அப்படியே வாங்கிக் கொள்ளுங்கள். All these teachings are going on. இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. All these prophecies are coming. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. Just pray. ஜெபியுங்கள். Just entrust your life to God. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். God will take care of the rest. மீதமான காரியங்களை தேவன் பார்த்துக்கொள்வார். God will bring supernatural. இதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கொண்டு வருவார். My God, என்னுடைய தேவன், my Bible என்னுடைய வேதம் doesn't say that. அப்படியாக சொல்லவில்லை. My Bible says என்னுடைய வேதம் என்ன சொல்கிறது? God works தேவன் எப்பொழுது கிரியை when செய்வார்? you and I act. நானும் நீங்களும் செயல்படும் பொழுது Give him glory. தேவனுக்கு மகிமை Give him செலுத்துவோம். glory. Jehoiada யோய்தா decided to act. இப்படியாக செயல்பட We need தீர்மானித்தார். to entrust our lives to God. நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் ஒப்புக்கொடுக்க But at வேண்டும். the same time, ஆனால் அதே நேரத்திலும் கூட we should act. நாம் செயல்பட வேண்டும். Amen. ஆமென். So he decided to act. இப்படியாக செயல்பட தீர்மானித்தார். Oh, okay, Pastor, I am here. I will decide to act. சரி போதகரே, நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் செயல்பட Don't தீர்மானித்திருக்கிறேன். jump and don't just run. இப்படியாக சொல்லிவிட்டு குதித்து அப்படியே I am not ஓடிக்கொண்டிருக்காதீர்கள். asking to run, do something. நான் நீங்கள் இந்த இடத்தில் வைத்து ஓடிக்கொண்டு எதையாவது செய்ய வேண்டும் என்று Whatever சொல்லவில்லை. you do, நீங்கள் எது செய்தாலும் with your own strength, உங்களுடைய சொந்த பலத்திலே just jump ஆத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியாக குதித்துக் கொண்டு ஆத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டு பக்கத்துல பார்த்து போகாதீர்கள். சொல்லுங்க, ஆத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. I am not saying you to act like that. அப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் Never, சொல்லவில்லை. never. எப்பொழுதும் அப்படி நான் சொன்னதில்லை. Before you and I could act, இப்படியாக நானும் நீங்களும் செயல்படுவதற்கு we முன்பாக should know what God's will is. தேவனுடைய சித்தம் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Turn to somebody and say, know what God's will is. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தை Concerning அறிந்து கொள்ளுங்கள். anything, எதை குறித்தாலும் கூட, be it your marriage, அது உங்களுடைய திருமண காரியங்களாக your இருந்தாலும், career, உங்களுடைய அந்த வேலைக்குண்டான your காரியமானாலும், next move, அடுத்தது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், your studies, உங்களுடைய படிப்பிலே கூட, your family issues, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற the பிரச்சனைகளிலும், problems that you are facing, எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் the கொண்டிருந்தாலும், giant that you are facing, இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பெரிய கோலியாத்தானவன், the mountain that is before you, உங்கள் முன்பாக இருக்கிற அந்த மலையானது, staring at you, அந்த மலை உங்களை பார்த்து உரைத்துக் கொண்டிருக்கிறது, challenging you, உங்களுக்கு சவால் விடுகிறது. before you could do anything நீங்கள் எதையாவது செய்ய about your
mountain, இந்த மலையை குறித்து, about the giant, இப்படிப்பட்ட ஒரு அந்த ஜெயண்டை குறித்து, about the challenges. அந்த சவால்களை குறித்து God wants you to know His will. தேவன் அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும் Not என்று just விரும்புகிறார். knowing His will. அவருடைய சித்தத்தை அறிவது மட்டுமல்ல, Turn to somebody and say, be willing to do His will. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த சித்தத்தை செய்யவும் நான் வேண்டும். பக்கத்துல பார்த்துன்னா என்னைய பார்த்துன்னு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். Look at the person next to you and say, Hallelujah. Be willing to do His will. அவருடைய சித்தத்தை செய்ய முற்படுங்கள். Amen. Praise the Lord. Be willing to do His will. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு Jehoiada decided to act. யோய்தா ஒரு காரியத்தை செயல்பட தீர்மானித்தார். But pastor, how do I know God's will? ஆனா பாஸ்டர், நான் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை எப்படி அறிவேன்? I am so confused. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. I am so disturbed. எனக்கு ஒரே ஒரு குழப்பமாக இருக்கிறது. So many voices. பலவிதமான குரல்களை நான் கேட்கிறேன். So many voices I could hear. பலவிதமான குரல்களை நான் கேட்கிறேன். All these external voices இப்படியாக வெளியிலே இருந்து வருகிற அந்த are குரல்களானது bombarding my mind. என்னை அப்படியே அடித்து தாக்கி போடுகிறது. I am so confused. இதை குறித்து மிகவும் குழப்பமாக I am இருக்கிறது. so disturbed. இதை குறித்து நான் என்ன செய்வதென்று I தெரியவில்லை. am standing at the crossroads, இதோ அந்த முச்சந்தியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். not knowing which way to turn, எந்த இடத்தில் நான் திரும்ப வேண்டும் என்று தெரியாமல், which one to choose, எதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும், to which one I should say yes or no. எதற்கு நான் ஆம் என்று சொல்ல வேண்டும், எதற்கு இல்லை என்று சொல்ல I am வேண்டும். so confused, இப்படியாக pastor. நான் குழப்பத்தில் இருக்கிறேன். I understand. எனக்கு நன்றாக I புரிகிறது. am also like you only. நானும் கூட உங்களை போல We are all human beings. நாம் எல்லோரும் மனிதர்கள்தான். To know God's will, தேவனுடைய சித்தத்தை it is அறிவதற்கு not tough. அது மிகவும் சிரமமான It காரியம் is இல்லை. not difficult. அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. Turn to somebody and say, don't lose heart. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Don't lose heart. இருதயம் உங்களுக்கு தொய்ந்து போகாமல் For you to know இருப்பதாக. God's will, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு you should know God's calling. அவருடைய அழைப்பு என்னவென்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. For you to know God's will, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு know your calling. அவருடைய அழைப்பு என்னவென்பதை அறிந்து கொள்ளுங்கள். I am a father. நான் ஒரு தகப்பன். I am called to be a father. நான் ஒரு தகப்பனாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டேன். I have 2 children. எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. I have so many children at EAGC. இந்த EAGC சபையிலே வைத்து எத்தனையோ பிள்ளைகள். I am called to be a father. நான் ஒரு தகப்பன்கிற ஸ்தானத்தில் Called அழைக்கப்பட்டிருக்கிறேன். to be a husband. ஒரு புருஷனாக Called அழைக்கப்பட்டிருக்கிறேன். to be a brother. ஒரு பிரதராக நான் Called அழைக்கப்பட்டிருக்கிறேன். to be a son. ஒரு மகனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். Called to be a child of God. தேவனுடைய பிள்ளையாக நான் Called to அழைக்கப்பட்டிருக்கிறேன். be a Christian. ஒரு கிறிஸ்தவனாக நான் Called to அழைக்கப்பட்டிருக்கிறேன். be a believer. ஒரு விசுவாசியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். More than all these இவை things. எல்லாவற்றிலும் கூட, Hallelujah. More than all these things. இவை எல்லாவற்றையும் காட்டிலும் I have a kingdom calling. எனக்கு அந்த ராஜ்யத்தின் அழைப்பு I have இருக்கிறது. a kingdom calling. எனக்கு ராஜ்யத்தின் அழைப்பு இருக்கிறது. I have a higher calling. எனக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு இருக்கிறது. A divine calling. ஒரு தேவனுடைய அழைப்பு எனக்கு இருக்கிறது. Not just for a noble cause. ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் For the என்பதற்காக மட்டுமல்ல. kingdom cause. இதோ அந்த ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து. So for you to do God's will, ஆகவே தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் know என்றால் your calling. உங்களுடைய அழைப்பு என்னவென்பதை தெரிந்து Not கொள்ளுங்கள். just as a child of God. இதோ தேவனுடைய பிள்ளையாக மட்டுமல்லாமல் Yes, it is your privilege. அது உங்களுடைய ஸ்லாக்கியம் தான். You have a right to call him Abba Father. உங்களுக்கு அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி That's இருக்கிறது. your privilege. அது உங்களுடைய ஸ்லாக்கியம். You are called to be a Christian. நீங்கள் கிறிஸ்துவன் என்று That's அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். your privilege. அது உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியம். Beyond all that, இவை எல்லாவற்றையும் காட்டிலும் you have a kingdom calling. உங்களுக்கு ராஜ்யத்தின் அழைப்பு என்று ஒன்று The இருக்கிறது. need outside is so big. வெளியிலே இருக்கிற தேவைகள் மிகவும் பெரியதாக இருக்கிறது. The need outside is becoming bigger and bigger. அது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. This 12th month of 2020, இந்த 2020ஆம் ஆண்டிலே 12வது மாதத்திலே கூட be willing to know his call. அவருடைய அழைப்பு என்னவென்பதை அறிந்து கொள்ளுங்கள். Hallelujah. Jehoiada knew his call. யோய்தா இப்படியாக அவருடைய அந்த அழைப்பை தெரிந்து He கொண்டிருந்தான். knew that he is called to be a priest. அவருக்கு நன்றாக தெரியும் அவன் ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்கிறான் என்று. He may have been a husband, அவர் ஒரு புருஷனாக a இருந்திருக்கலாம், father, ஒரு தகப்பனாக, a son, ஒரு மகனாக, a brother, இது ஒரு சகோதரனாக, whatever it is. அது எதுவாக But இருந்தாலும் he was called to be a priest. ஆனால் அவர் ஆசாரியனாக So அழைக்கப்பட்டிருந்தார். as a priest, ஆகவே ஒரு ஆசாரியனாக he wanted to know God's will. தேவனுடைய சித்தம்
என்னவென்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் Now என்று he இருந்தார். knows for sure that his calling is to be a priest. அவருக்கு இப்பொழுது நன்றாகவே தெரியும் தான் ஆசாரிய அழைப்பு தனக்கு இருக்கிறது என்று. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? So he decided to act. ஆகவே அவன் செயல்பட முற்பட்டான். When you know your calling, உங்களுக்கு உங்களுடைய அழைப்பு என்னவென்று you தெரிந்திருக்கும் know பொழுது God's will. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வீர்கள். Bible says, வேதத்தில் நாம் Bible பார்க்கிறோம். says, வேதத்தில் நாம் பார்க்கிறோம். Jehoiada யோய்தா decided to act. அவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்தான். Bible says, verse number 3. மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம். Jehoiada said to them, யோய்தா அவர்களை நோக்கி, the king's son shall reign. ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதான் சித்தம் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சித்தம். It is not God's will for Athaliah to reign. தேவனுடைய சித்தம் அத்தாலியா அந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று அல்ல. He said to them, அவர்களுக்கு இப்படியாக சொன்னார், the king's son shall reign. ராஜாவின் குமாரன் ராஜாவாக இருப்பார். This is the Lord's promise. இதுதான் தேவனுடைய அந்த சத்திய வாக்காக இருக்கிறது. I will do anything நான் எதை வேண்டுமானாலும் to செய்வேன். do God's will. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக I will sacrifice my life. என்னுடைய ஜீவனையே நான் கொடுப்பேன். I can do anything just to do God's will. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நான் எதையும் கொடுப்பேன். Turn to somebody and say, do anything. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Do anything எதையாவது to செய்யுங்கள். do God's will. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக. Amen. When you are serious about your calling, இப்படியாக உங்கள் அழைப்பை குறித்த அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்தீர்கள். you will be selfless in your choices. இதோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற காரியங்களில் தன்னலமற்றவர்களாக இருப்பீர்கள். You get it? You got it? If you are serious about your calling, உங்கள் அழைப்பில் நீங்கள் தீவிரமாக உறுதியாக you இருந்தால் will be selfless in your choices. உங்களுடைய தேர்ந்தெடுத்ததில் நீங்கள் தன்னலமற்றவர்களாக Last இருப்பீர்கள். week Leah preached about Mary. கடந்த வாரம் லியா மரியாளை குறித்து போதித்தார். God's angel came. தேவதூதன் வந்து, She was unknown, அவள் யார் என்று அவருக்கு தெரியாது. insignificant, ஒரு எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு a மகள் அவள். simple ordinary girl, ஒரு மிகவும் சாதாரண ஒரு ஸ்திரீயானவள். someone's daughter, யாரோ ஒருடைய குமாரத்தி, someone's sister, யாரோ ஒருடைய தமக்கை, just an ordinary citizen. ஒரு சாதாரண பிரஜையாக இருந்தாள். Angel came to Mary, அந்த இடத்தில் தேவதூதன் வந்து, and the angel said, அந்த தேவதூதன் அவளை பார்த்து, Mary, மரியாளே, you are highly favored. கிருபை பெற்றவளே. Amen. What is that? அப்படி என்றால் என்ன? Angel says, தேவதூதன் சொல்கிறார், God's favor is upon you. தேவனுடைய கிருபை உன்மேல் இருக்கிறது. Among all the women, அங்க இருக்கிற எல்லா ஸ்திரீகளையும் you are பார்க்கிலும் highly favored. நீ கிருபை பெற்றவள். What is he saying? அப்படியாக அந்த தேவதூதன் என்ன சொல்கிறார்? Mary, மரியாளே, you are called. நீ அழைக்கப்பட்டவள். You are called நீ அழைக்கப்பட்டவள். to carry the Savior. இதோ அந்த ரட்சிப்பின் தேவனை சுமக்க The அழைக்கப்பட்டவள். angel is saying, talking about Mary's call. இந்த தேவதூதனானவன் மரியாளின் அந்த அழைப்பை குறித்து பேசினார். It is not just favor. அந்த இடத்தில் அந்த கிருபை மட்டுமல்ல, It is not just grace. வெறும் கிருபை மட்டுமல்ல, It is Mary's calling இதோ அந்த மரியாளின் அழைப்பாகவும் to இருந்தது. be a Savior's mother. இதோ அந்த அவரை சுமக்கும்படியான அந்த அழைப்பு அவளுக்கு What did இருந்தது. Mary do? மரியாள் என்ன செய்தாள்? Did Mary say, மரியாள் இப்படியாக சொன்னாளா? வேற ஆளை பாருங்க சாமி, Please select somebody else. என் கனவு வேற, My dream is என் different. ஆசை வேற, My desire is என் different. திட்டங்கள் வேற, My plans are என் different. வழிகள் வேற, My ways are different. என் தரிசனம் வேற, My whatever I dream is different. என் லட்சியங்கள் வேற. My plans are different. வேற ஆளை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாளா? Did she say look at somebody and go? What did Mary say? மரியாள் என்ன சொன்னாள்? I give myself. நான் என்னையே ஒப்பு I கொடுக்கிறேன். surrender myself. நான் என்னையே ஒப்பு She கொடுக்கிறேன் was என்றாள். willing to do God's will. அவள் தேவன் சித்தத்தை செய்வதற்கு தயாராக She took இருந்தாள். God's call serious, அந்த அந்த அழைப்பை அவள் மிகவும் ஒரு உறுதியாக and எடுத்துக்கொண்டாள். she made a selfless choice. அந்த இடத்தில் தன்னலமற்ற ஒரு காரியத்தை அவள் Give செய்தாள். God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. Hallelujah. ஹல்லேலூயா. Let me come back to Jehoiada. நான் யோய்தாவுக்கு திரும்பவுமாக He வருகிறேன். decided to act. அவர் ஒரு காரியத்தை செய்ய Turn to தீர்மானித்தார். somebody and say, decide to act. காரியத்தை செய்ய தீர்மானி. ஹலோ சொல்லுங்களே, நீங்க அப்படியே இப்படி சொல்லுவாங்க லோக்கல் பாஷையில் சொல்லட்டா சிஸ்டர், நீங்க கம்முன்னு உட்காந்து இருந்தேன்னா நான் இங்க கும்முன்னு நிக்க முடியாது. சரியா? கம்முன்னு உட்காராதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க டிசைட் டு ஆக்ட். ஆனாலும் சத்தம் வராது.
decide to act. இப்படி ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டார். Jehoiada, யோய்தா அவர் he did not care about him. தன்னை குறித்து அவர் அக்கறை He said, காண்பிக்கவில்லை. it is not about myself. என்னை குறித்த காரியம் அல்ல. As a priest, ஒரு ஆசாரியனாக if I sit in a comfort zone, இதோ ஒரு நல்ல ஒரு இடத்திலே போய் நான் உட்கார்ந்து கொண்டால் this evil queen இந்த துர்ஸ்திரியானவள் will ராணியானவள் continue to reign. இப்படியாக அவள் தொடர்ந்து ஆளுகை செய்வாள். My people will perish. என்னுடைய ஜனங்கள் அழிந்து போவார்கள். I am called to be a priest நான் ஒரு ஆசாரியனாக for அழைக்கப்பட்டிருக்கிறேன் such a time as this. இப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்காக. Amen. ஆமென். Praise the Lord. I am called to be a priest. நான் ஒரு ஆசாரியனாக Let me come அழைக்கப்பட்டிருக்கிறேன். out. நான் வெளியே வர வேண்டும். I know this queen is going to kill me. எனக்கு நன்றாக தெரியும் இந்த ராணி என்னை கொன்று போட்டு She விடுவாள். is such a wicked lady. அப்படிப்பட்ட துர்குணம் நிறைந்த ராணி அவள். She will do anything to wipe me away. எதை செய்தாலும் இந்த உலகத்தை விட்டு என்னை But முற்றிலுமாக I அழித்து விடுவாள். cannot be a spectator anymore. ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற நபராக என்னால் I இருக்க will முடியாது. come out. நான் வெளியிலே வருவேன். I will be selfless. நான் தன்னலமற்ற I will sacrifice my life. என்னுடைய ஜீவனையே நான் கொடுப்பேன். இந்த அரசியல்வாதி சொல்றாங்க, You see the leaders saying, அரசியல்வாதி என்ன சொல்றாங்க, you see the political leaders என் saying, உயிரை கொடுத்து, I give my life. ஏன்னா என் உயிரே போனாலும் Even I lose my life. என் உயிரை கொடுத்து I give my life. உங்களுக்கு நானு சேவை செய்வேன். I will do service for you. எதுக்கு? ஓட்டு வாங்கும் போது கேட்கறாங்க இல்லீங்களா? So they asked to get our votes. ஓட்டுக்காக. For votes. ஓட்டு கொடுக்கலனா உயிரை கொடுக்க மாட்டான். If you don't put your votes, he will not give his life. ஆனா ஜெஹோய்தா என்ன செஞ்சான்? ஆனால் யோய்தா அவர் என்ன செய்தார்? ஜெஹோய்தா என்ன செஞ்சான்? What did Jehoiada do? I know my life is at risk. எனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அபாயம் He காத்திருக்கிறது. came out. ஆனாலும் அவர் வெளியே வந்தார். Gave his life. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். Amen. I am saying he gave his life. He gave his life to Jesus. அவர் இயேசுவுக்கு தன்னுடைய ஜீவனை Willing அப்படி to ஒப்பு do God's கொடுத்தார். will. ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக. EAGC. EAGC சபையை EAGC listen. நீங்கள் கவனியுங்கள். There is so much need. வெளியிலே பெரிய தேவைகள் இருக்கிறது. இங்க கை வச்சு சொல்லுங்க, it's not about me. என்னை குறித்ததல்ல. It's not about my need. என்னுடைய தேவை மட்டுமல்ல. It is not about my prayers. என்னுடைய ஜெபங்கள் மட்டுமல்ல. It is not about my wishes. என்னுடைய ஆசைகள் அல்ல. My agenda. என்னுடைய தேவைகள் என்ன? My ambitions. என்னுடைய குறிக்கோள்கள் என்ன? My goals. என்னுடைய குறிக்கோள் என்ன? It is about God's kingdom. அது தேவனுடைய ராஜ்யம். Amen. Sing it out, everybody. You all the glory. Ebenezer, Emmanuel, Abba Father, mighty King, Lord of Lords, Alpha and the Omega. Christ the Lord, one more time. We give you all the glory. Jesus, be lifted high. Let your glory fill this place. Let your